பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 22 கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனம் என்பது பிசாசினால் உண்டாகிற ஒரு காரியம். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிறோம், பயம் ஒரு மனிதனை அடிமையாக்கிறோம், அசுத்தாவின் கிரியைகள் ஒரு மனிதனை அடிமையாக்கிறோம். அதே மாதிரி கடன் ஒரு மனிதனை அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிறோம். இந்த அடிமைத்தனத்துக்கு பின்னால் இருப்பதே பிசாசு தான். அவன் தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த நினைக்கிறவன். அந்த கடன் காரியம் கூட ஒரு அடிமைத்தனம். வசனத்தில் சொல்லி இருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால தான் சிலர் பாருங்க, பயந்துகிட்டே இருப்பான். கடன்காரர் வந்துருவானோ, திருப்பி கேட்க வந்துருவாங்களோ, அந்த பயம் கலக்கம். ஒரு சமயம் பாருங்க, ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. எங்கெங்கேயோ சுத்திட்டு அவங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்தா வீட்டை விட்டு கிளம்பி பல நாள் ஆனமா இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஜெபிக்க வந்தோம். என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்? கடன், அதில் சிக்கி கொண்டோம், அதனால கடையை திறக்க முடியல, வீட்டில் இருக்க முடியல, ஒரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஊரா சுத்தினா கடன் மாறிடுமா? பாருங்க, கடன் பிரச்சனை அவங்கள வீட்டில் இருக்க விடாமல் ஆக்கி விட்டார். அது ஒரு அடிமைத்தனம். கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்பாங்கல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதன் பேங்கில் எங்கே கடன் வாங்கினாலும் அந்த கடன் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறாரு. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, வாங்குகிற சம்பளத்தில் வட்டிக்கே எல்லா பணமும் போயிடுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மெய்யான ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும். முதல்ல இந்த கடன் பிரச்சனை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கணுமானா ஏன் கடன்? அதை யோசிக்கணும். எதனால் கடன் ஆச்சு? சில சமயத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, ஒரு எதிர்பாராத செலவு வந்துட்டு, அதனால சில கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளுவாங்க. அது வேற. ஆடம்பர செலவு, வீண் செலவு, இதனால கடன் பிரச்சனைக்குள்ளானவங்க தான் நிறைய பேர். அனுதின வாழ்க்கையில் அவங்க வாங்குகிற சம்பளம் எவ்வளவோ அதுக்கேற்றபடி செலவு செய்யணும். அதை திட்டமிடணும். வாங்குகிற சம்பளம் எவ்வளோ செலவு பண்ணணும், வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு உங்கள் குடும்பத்தை நடத்துறீங்களா? உங்களுக்கு வரவு செலவு கணக்கு இருக்குதா? இவ்வளோ நம்முடைய வருமானம், என்னென்ன முக்கியமான செலவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒழுங்கு பண்ணி நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்கள். சில டெய்லி ஹோட்டலுக்கு போகிறது, டெய்லி செலவு பண்ணுறது. சரி, அப்போ நாங்கள் அப்படிலாம் வெளியே போய் சந்தோஷமாக சாப்பிடக்கூடாத? தப்பு இல்லை. மாதத்தில் ஒரு நாள் போகலாம், உங்களுடைய வசதியை பொறுத்து போகலாம். டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டு நீங்கள் வீண் செலவு பண்ணி, அப்போ அதனால கடன் பிரச்சனை ஆகிறது இல்லை. ஆடம்பர செலவு, வரவுக்கு மிஞ்சின செலவு. யோசித்து பாருங்க. அல்லது ஒரு உதவி செய்ய போறேன்னு சொல்லி தவறான ஆளுக்கு உதவி செய்து இவங்க கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுவார். இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குதுல்ல, அதை சிந்தித்து பார்க்கணும். பெரும்பாலான பேர் கடன் பிரச்சனையில் மாட்டக்கான கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. இந்த கார்டு சிஸ்டம் வந்த பிறகுதான் நிறைய பேர் கடன் பிரச்சனை அகப்பட்டு கொள்றாங்க. நானும் கூட யோசித்து பார்த்தேன். இந்த கார்டு, கடன் அட்டை, இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன் நான். ஆனால் அதை சோதிச்சு பார்த்தேன். அந்த கடன் அட்டையை வச்சு நம்ம ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தா நாம் இவ்வளோதான் வாங்கணும்னு ஒரு எஸ்டிமேட் போடுறோம் பாருங்க, அதை விட 2-3 மடங்கு வாங்கிடுறோம். என்ன கார்டு தானே, பிறகு கொடுத்துக்கலான்னு சொல்லி நம்முடைய மனதிலேயே அப்படி ஒரு சிந்தை வந்துடுது. அதனால இப்போ நான் கட்டுப்பாடு பண்ண கடன் அட்டையை அப்படி பயன்படுத்தக்கூடாது. எப்பாவது ஒரு அவசரமான சூழ்நிலைக்கு தான் பயன்படுத்தணுமே இல்லாமல், நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு ஏற்றபடி தான் ஷாப்பிங் பண்ணணும், நம்ம பொருள் வாங்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால கடன் அட்டைக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. கடன் அட்டை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அட்டை தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டதையும் வாங்கக்கூடாது. அது ஒரு பெரிய சோதனை. நீங்கள் பாருங்களேன், சாதாரண கையில் ஒரு 1000 ரூபாயோ 5000 வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போங்க, அதுக்குள்ளே வாங்கிட்டு வருவீங்க. அது கிரெடிட் கார்டு இருக்கல போனீங்க, 20,000 30,000 உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க. அது நேச்சுரலாக அந்த பழக்கத்தை வந்துடும், அடிமையாக்கிறோம். அப்பம் தெரியாது. அந்த கடனை திருப்பி செலுத்துன்ற சூழ்நிலை, சம்பளம் வருகிற சூழ்நிலையில தான் உங்கள் பணமெல்லாம் அதுக்கு போயிரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும்.
தயவு செய்து இதை நீ ஹேண்டில் பண்ற காரியத்துல கவனமா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கடன் அட்டை பயன்படுத்துறது, அதுக்காக அதை இஷ்டப்படி ஜாமான் வாங்கிறது, இந்த பழக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இந்த காரியத்துல நீங்க கவனம் செலுத்தணும். அப்போ வீண் செலவு செய்றீங்களா, ஆடம்பர செலவு செய்றீங்களா, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எதனால இந்த கடன் பிரச்சனையில நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறவங்க கூட கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறோம். அதான் பெரிய பாரமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். இப்போ நேச்சுரலா சில காரியம் இருக்குது. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, மந்த்லி டியூ கட்டுறீங்க, தகுதிக்கு ஏற்றபடி கரெக்டாக கட்ட முடியும்னா பிரச்சனை இல்லை. ஒரு வீடு சொந்தமாயிரும், அந்த வாகனம் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஏன்னா மொத்தமாக பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதுவும் நம்ம வாங்குற சம்பளத்தோட அது ஒரு பொருள் உங்களுக்கு வந்துடுறது இல்லை. ஆனால் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, ட்ரெஸ் வாங்குறது, அவசியமில்லாத பொருளை வாங்குறது, இந்த கிரெடிட் கார்டுனால வரக்கூடிய பிரச்சனை. இப்போ உங்களை சோதித்து பாருங்க, ஏன் கடன் ஆச்சு? இன்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்போ உட்கார்ந்து நம்ம யோசிக்கணும், எதனால நமக்கு இவ்வளோ கடன் ஆச்சுது, எங்க நம்ம செலவு பண்ணோம், எங்க மிஸ்டேக் பண்ணோம் யோசிக்கணும். நம்மளை கடன் பிரச்சனையில சிக்க வச்சு நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பது பிசாசனுடைய கிரியை. நம்மளை அறியாமலே இடம் கொடுத்து விடுகிறோம். பாருங்களேன், சும்மா இருக்கிறோம், யாரோ ஃபோன் பண்ண, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும் தர்றோம்னு சொல்லி. சிலருக்கு யாராவது கடன் தர்றேன்னு சொல்லிட்டா அந்த பின் விளைவு யோசிக்கிறதே இல்லை, திரும்பி கட்டணுமென்ற சிந்தையும் இல்லை, உடனே வாங்கிடுறாரு. இந்த நல்ல பழக்கம் இல்லை. ஒரு திருமண காரியம், ஒரு அவசியமான செலவு வந்துட்டு உடனே கடன், உடனே யார்கிட்ட வாங்கலாம், எங்கே வாங்கலாம், எத்தனை வட்டினாலும் பரவாயில்ல தந்துறேன்னு சொல்லி. இந்த பழக்கம் நல்ல பழக்கம் அல்ல. அப்போ தேவை வந்தால் என்னங்க பண்ணுறது? ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு தேவை வருது, இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, ஒரு திருமணம் எக்ஸ்ட்ரா செலவு வருது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளோ பணம் தேவை இருக்குது. உடனே தெரியாதுல்ல, சில மாதத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்த வருஷம் பிள்ளைய படிக்க வைக்கணும், நமக்கு இவ்வளோ பணம் இருந்தால் தான் செய்ய முடியும்னு தெரியுதுல்ல. எழுதுங்க, என்னென்ன தேவை இருக்குது. குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேவை இருக்கு, என் பிள்ளையை படிக்க வைக்கணும், என் பிள்ளை இந்த காலேஜுக்கு அனுப்பணும், ஃபீஸ் கட்ட பணம் வேணும். முதல்ல தேவ சமூகத்தில் தெரியப்படுத்த பழகுங்க, கர்த்தரை விசுவாசிக்க பழகுங்க. எடுத்த உடனே யார் கடன் தருவா, யார்கிட்ட பணம் வாங்கிடலாம், யார் மூலமா நம்ம பணம் கிடைக்கும், நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு பல மனுஷனை தேடுறது, உடனே பேங்கை தேடுறது, ஆட்களை தேடுறது, கடன் கொடுக்கிற ஆளை தேடுறது, இதுவே ஒரு பெரிய பாவம். நம்ம ஆண்டவரை தேடாதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷர் மேல நம்பிக்கை வச்சு அது ஒரு பாவம் என்பதை நம்ம உணரணும். அதனால இஷ்டப்படி செலவு பண்றது இதெல்லாம் கூட ஒரு பாவம் என்பதை நம்ம உணரணும். அதனால தயவு செய்து யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு கடனா இருக்கு, யார் காரணம்? நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவரே, வீண் செலவு பண்ணிட்டேன், ஆடம்பர செலவு பண்ணிட்டேன், ஒப்பு கொடுக்கட்டும். நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்துமஸ் வந்தா அதுக்கு வாங்கின கடன் வருஷம் முழுவதும் அதை அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும். மறுபடியும் அடுத்த கிறிஸ்துமஸுக்கு கடன் வாங்கி ஆடம்பரமான ட்ரெஸ் உடுத்தாட்ட என்ன? நமக்கு என்ன தகுதி, அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அவர் இவ்வளோ விலை உயர்ந்த வஸ்திரம் தரிச்சு தான் வர சொல்கிறாரா? அப்படி கிடையாது. தயவு செய்து நம்முடைய தவறை உணர்ந்த மனம் திரும்பணும். கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிற நீங்கள் அதில் இந்த விடுதலை அடையணும். அதற்கு இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய தவறுனால் தான் கடன் ஆட்சினை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பணும். இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி என் தேவைக்கு உண்மை விசுவாசிப்பேன், வீண் செலவு செய்ய மாட்டேன், ஆடம்பர செலவு செய்ய மாட்டேன், இந்த கடன் அட்டைன்னு இஷ்டப்படி பொருளை வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா இந்த நாட்களை சிலரை சந்திக்கும் போது எப்படி இருக்கீங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அப்ப அவங்க சொல்றாங்க, கடன் கூட இல்லை பிரதர், எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. கடன் வாங்க என்னை கர்த்தர் விடலை, ஆண்டவர்களை நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், சம்பளத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை.
அப்ப இன்றைக்கு நீங்க கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொள்ள காரணம் என்னன்றதை சோதித்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுத்த மனம் திரும்பி, இனிமேல் இந்த கடன் வாங்கி இந்த பழக்கத்துக்குள்ள நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன் ஆண்டவரே, வீண் செலவுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க மனம் திரும்பாம அதை உணராம கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இல்லைன்னா திரும்ப நீங்க அதே தவறத்தான் செய்வீங்க. அதனால ஒப்பு கொடுக்குறீங்களா? அது ஒரு தப்பு, அது ஒரு பாவம்னு உணர்றீங்களா? சீரியஸ் ஆயிடுங்க. அது ஒரு ஏதோ ஒரு பழக்கம்னு நினைக்காதுங்க. அது ஒரு பாவ பழக்கம். அது என்ன, நீங்க ஆண்டவரை விட்டு உங்களை வழி விலக பண்ணுகிறாரு, வீணான பாரத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறாரு, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறாரு. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? இன்றைக்கு என்ன பண்ண, உங்க பேப்பர் எடுத்து என்னென்ன கடன் எல்லாத்தையும் எழுதி வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நீங்க குடும்பமா ஜெபிக்கணும். சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் ராத்திரில உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. அந்த நாளில் நான் இது மாதிரி உள்ள நிறைய பேருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால ரெகுலரா அந்த ஜெபம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, யார் யார் எந்தெந்த சகோதரன் சகோதரி நான் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டேனே, என் பாவத்தை மன்னிங்க. ஆடம்பர செலவு, வீண் செலவுகள், பிளான் இல்லாதபடி நடந்து கொண்ட காரியம் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நான் ஒரு ஒழுங்காக ஆண்டவரே வரக்கூடிய வருமானத்தில் பணத்தை செலவு பண்ணலை, இஷ்டப்படி செலவு பண்ணிட்டேன், தயவாக என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த பண காரியத்தில் கவனம் செலுத்தாம கடன் அட்டையை பயன்படுத்தி கடன் வாங்கி நானே அதில் சிக்கிக் கொண்டேன், இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த சகோதரனை பாருங்க, இந்த சகோதரியை பாருங்க. இரக்கமுள்ள தகப்பன் இந்த விஷயமுடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி அந்த பாவத்தை மன்னித்து இந்த கெட்டலிருந்து விடுதலையாக்கி கொடுங்க. இந்த கடன் பிரச்சனை, கடன் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி அவளை மகிழ பண்ணுங்கப்பா. கல்வாரி சிலுவையிலே நீர் தரித்திரராகி உம்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளும். இந்த கெட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை வரட்டும். இனி அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாகி உம்முடைய பிள்ளைகள் கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆலோசனை பெற்று தம்முடைய பணத்தை செலவு செய்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இனி உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இதே மாதிரி என்னென்ன பிரச்சனை போராட்டத்தில் அடிமைப்பட்டு கலங்குகிறார்களோ ஒவ்வொரு பிரச்சனையில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், அடிமைத்தனங்கள் மாறட்டும், அந்த பயத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும், ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். இனி வருமானத்தை ஆசீர்வதித்து அதில் மிச்சத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.